ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் மார்னிங் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம். க்ளீனிங் டிப்ஸ். சுவரில் இருக்கிற இந்த கரைகளை எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கான வீடியோ. எளிமையான முறையில் சுலபமாக அதே நேரத்தில் அழகாக சூப்பராக க்ளீன் பண்ணலாங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பழைய வேஸ்ட்டு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் டிடர்ஜென்ட் பவுடர், அது என்ன சோப்பு தூளாக வேணாலும் இருக்கலாம், 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட டூத்பேஸ்ட்டு, என்ன டூத்பேஸ்ட்டாக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணுற டூத்பேஸ்ட்டில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு வேஸ்ட்டு டூத் ப்ரஷ் எடுத்து இதை 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அந்த மீதி எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சுவரை பார்த்தாலே தெரியுது குழந்தைகள் இருக்க வீடுங்கிறது. கிரையான், பென்சில், பேனா எல்லாம் வச்சு கிறுக்கியிருக்காங்க. இந்த சுவரை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற சோப்பு கலவையை பயன்படுத்தி இந்த இடத்த க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தேக்க தேக்க கிரையான்ஸ் கரையெல்லாம் போயிட்டுருக்கு, நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இந்த இடத்த க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா பழைய துணி அல்லது டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இப்போ தண்ணியை அந்த க்ளீன் பண்ண இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான துணியால் தொடச்சி விட்ருங்க. பாருங்கள் சுவர் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.